ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சியில் ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரைமரி டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் டீச்சர், கார்குலேட்டர் ஸ்டாஃபு, இந்த மாதிரி ஸ்டாஃப் தான் பார்க்க போகிறோம். சர்வ சிக்ஷா அபியான் ரெக்யர்மெண்ட் 2024 பிரைமரி டீச்சர் ஜாப் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். லேப் டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. பியூனுக்கு 8th பாஸ்லேருந்து டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணலாம். முதன்மை டீச்சர், பிரைமரி டீச்சருக்கு அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து சர்வ சிக்ஷா அபியான் ஆர்ட்ஸ் இருக்குது, அப்ளை நவுன்னு போட்டிருக்கான். ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. கடைசி தேதி வந்து March 1, 2024 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவ் கொடுத்துட்டு உள்ளே போகணுன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். பேசிக் இன்ஃபர்மேஷன், பிரைமரி டீச்சர் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன ஸ்டேட்னு செலக்ட் பண்ணுறோம். தமிழ்நாடா, பஞ்சாபா, ராஜஸ்தானா, சிக்கிமா, எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து அதோட டிஸ்ட்ரிக்கு நாகப்பட்டினம், நாமக்கல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறணும். பேர் செலக்ட் பண்ணிக்கிறணும். என்ன பேரோ உங்கள் பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சியலோட மிஸ்ஸஸ் இதெல்லாம் போடக்கூடாது. சும்மா நேம் மட்டும்தான் அடிக்கணும். அப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ்ஸு, ஹிந்து, முஸ்லீம், என்ன கேஸ்ட்டோ கேஸ்ட் போட்டுக்கிறணும். போஸ்ட் ஆஃபீஸ் குறியீடு போட்டுக்கிறணும். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலுக்கு ஹேண்டிகேப்ட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கணும். பின்கோடு, மேரிடா அன்மேரிடான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர் செலக்ட் பண்ணிக்கணும். கேட்டகரியில் வந்து எஸ்சியா, பிசியா, எஸ்டியா செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுக்கணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து 10th, 12th, டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுக்கணும். இப்போ 10th வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இல்லை, அதனால் நம்ம அதர் போர்டுன்னு கொடுத்துடலாம் தமிழ்நாடுக்கு. அதே மாதிரி கிராஜுவேஷன்ஸ்க்கு வந்து எல்பிபி ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இல்லாதனால அதர்ஸ் கொடுத்துக்கணும். இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட்டுக்குள்ளே வந்து போகும். பேமெண்ட் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். QR கோடு சென்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து இந்த இதில் போடணும். போட்டோன்னா நம்மளுடைய